மாத்தி மாத்தி வருது. அதான் பிரச்சனை எங்க வருதுன்னா, இன்னைக்கு செங்கிஸ்கான் நேச்சுரல் ஜாஃபர்ட்ட பேசிருக்காராம். என்ன பேசுறாருன்னு கேட்டா, கடிதம் கொடுத்து எவ்வளவு நாளாச்சு, காமியமா கூட்டிட்டு வான்னு சொல்லி அதை ஏற்பாடு செய்யாம என்ன அப்படிங்கிட்டு இருக்காங்கன்னு அவர் கேட்கிறாரு. அதான் கடிதம் நீங்க கொடுத்துட்டீங்களா, நீங்க கொடுத்துட்டீங்களாம். ஜாபர் வந்துட்டு என்ன திட்டாரு. ஜாபர் ஷார்ட் டெம்பர் தானே, நீங்க எப்படி அவர் தான் கடிதம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க என்கிட்ட கேட்காதப்பா. எனக்கு தெரிஞ்சு கடிதம் கொடுக்கல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடிதம் கொடுக்கல. கொடுத்திருந்தா என்ன நிறுவா தெரியல, அது நிறுவி பாரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்றேன். அப்படி கேட்டு இல்ல அது நீ கொடுக்க போறானா அப்படி மறுபடியும் பயிற்சி பேசிக்கிட்டு ஆமா அவன் பேரண்ட் பேசும்போது அப்படி பேசிருக்கான். உங்க பேரை பயன்படுத்தி அப்படி நான் உங்கள்கிட்ட முன்னெச்சரிக்கையா நான் உங்கள்கிட்ட முன்னெச்சரிக்கையா பல தடவை சொல்றேன். என்னுடைய பேர் சொல்றேன், ரெண்டு மூணு சொல்றேன். இது மாதிரி அடுத்து நான் சொல்றேன். அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு, முன்னாடி ஒரு லெட்டர் வந்துச்சுல, அது கொடுத்ததா வெள்ளிக்கிழமை சொன்னாரு. ஆனா ஒரு 10 நாள் கழிச்சு கொடுத்துருக்காரு. ஆமா, அன்னைக்கு ஒரு தகவல் என்ன சொன்னாங்க, அதுல என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, ராஜினாமாவுக்கு அப்ளை பண்ணி அவர்கிட்ட கொடுத்ததும் நான் பேசிட்டு வந்த அன்னைக்கு முதல் வார ஜும்மாவுக்கு நான் இங்க ஜும்மா பண்றேன். சும்மா மேடையில பக்கத்துல உட்காந்துருக்கும். நீங்க என்ன சொன்னீங்க, எப்ப நீங்க கேட்ட லெட்டர் கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு. நான் எம்ஏ சொன்னேன், லெட்டர் கொடுத்தாச்சுக்காங்க அப்படின்னு. கொடுத்தாச்சுன்னா ஏன்ட்ட வரலையே, தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. நான் லெட்டர் அங்க ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டேன். இவர்த்தையும் பேசிருக்கேன், அவர்த்தையும் பேசிருக்கேன். நான் இப்பதான் சொல்றேன், ராஜினாமா கடிதம் கொடுக்குற பேச்சே இல்ல. இல்ல ராஜினாமா கடிதம் அவனுக்கு கொடுத்துட்டேன். ஒண்ணுமே நீங்க சொல்றத திருப்பி ஒரு நீங்க தான் வழக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஒவ்வொரு விஷயம் சொல்லி புரியல, அவங்க ஒரு அர்த்தத்தில் இருக்கிறாங்க. லெட்டர் வராம எப்படி வரும்? கொடுத்த கடிதத்தை இவருக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க ராஜினாமான்னு சொல்லிருக்காங்க. நீங்க கேட்டபடி கடிதம் கொடுத்தாச்சு பண்ணா நிர்வாகத்தை கொடுத்தான்னு கேட்கிறேன். சொல்லவே இல்லை. ஆனா கடிதம் எனக்கு தெரியும் எப்ப கொடுக்குறாருன்னா, அந்த அமீர் வந்தாங்கல்ல அன்னைக்கு என்னை வச்சுதான் கடிதம் இப்பதானே கொடுத்தாரு, நல்லா தெரியுமே, முன்னாடி கொடுக்கலன்னு கேட்கிறேன். அப்புறம் இன்னைக்கு அது ராஜினாமா கடிதத்தை சொன்ன குழப்பத்து வருங்களா, தப்சீர் பத்தல, அது மாதிரி ஒண்ணு வருது. அப்புறம் என்னன்னு பார்த்தா திருத்தூர் அப்துல் போன் பண்ணிக்கிட்டு, நீங்க ஏன் வீரியம் குறைஞ்சு போயிட்டீங்க, டிசம்பர் 6க்கு அயோத்திக்கு போகணும்னு பாக்கணும்னு இருக்காரு. அப்படி வாதமா நீங்க அதை மீறி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. யாருப்பா சொன்னா, பாக்கட்டு நானே கேட்டேன், அயோத்திக்கு போகணும்னு நான் சொன்னா அவங்க கேட்கல, அதனாலதான் நான் எந்த இதுக்கும் போகலன்னு சொல்றாரு. அப்ப வீரியம் இல்லாத மாதிரி நான் தான் வீரியமா நிக்கிறேங்கிற மாதிரி பேசுறாங்க. சொல்றேன், கருத்து வருது. என்னன்னு கேட்டா, உங்களை சுத்தியதான் வருது இந்த மாதிரி பேசிக்கணும். தேதி கொடுத்தியா, அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க, இப்ப இந்த பத்தி சொன்னீங்கல்ல, நான் தான் பரப்பி விட்டேன்னு சொன்ன மாதிரி இப்படி அர்த்தம் வரும்போது எமோஷனலா வார்த்தைகள் எப்படி விடுறேன்னு தெரியாம சொல்லி புரியல. பின்னாடி நம்ம சொல்றது நம்ம தப்சீர் பண்ணக்கூடாது. அப்துல் ரஹ்மான் பேசுறப்ப கூட டிசம்பர் 6 பொறுத்த மாத்திரத்துல நான் முற்றுகை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாப்பா. ஏன்னா டிசம்பர் 6 பொறுத்த மாத்திரத்துல நம்ம பல முறை அயோத்திக்கு போறோம், அதுக்கு போறோம் சொல்லி இருக்கிறோம். அதனால நான் இங்க கலந்துக்கிட்டாப்பா அப்படின்னு சொன்னேன். நிர்வாகக்குள்ள நம்ம இது பண்ணலையே, நான் வெளியில பேசிருக்கேன். விஷயமா நீங்க சொல்றது அப்படி ஒருத்தர் புரியுறாங்க. நான் கேட்கறது தெரியுமா, ஒவ்வொருத்தர் சொல்லையும் கரெக்டா புரியுறவங்க, உங்க சொல்ல மட்டும் வேற மாதிரி புரியுறாங்க எல்லாருமே. தெரியல. நீங்க அதாவது நான் கேட்கறது, நான் அயோத்தி பிரச்சனையில நான் மேடைக்கு மேல இப்படி பேசிருக்கேன்ப்பா, அதனால அயோத்தி பிரச்சனை இங்க கலந்துக்கிட்டேன். நிர்வாகத்தில் பேசுறது நான் இப்படி சொன்னது அவன் அப்படி கேட்கறாங்க, அதுக்கு நான் எப்படி காரணமாகும்? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன வித்தியாசத்துல அப்படி இல்லைன்னு இது வரும். நான் அயோத்தி பத்தி பேசி இருக்கிறேன், அதனால போராட்டத்துல கலந்துக்கணும். அயோத்திக்கு தான் என்னுடைய எண்ணமே போக வேண்டியது, கேட்கல, அதனால நான் இங்க எதுலயும் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசம். எப்படி பதிவாகும்னா, இவங்களுக்கு வீரியமே இல்ல. அவன் போன் போடுறான், என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா கொள்றான் அப்படின்னு. ஒண்ணும் இல்லப்பா, யார் பாத்துக்கலாம் தாமக்காக அவர் தூக்கி போடுறான். இந்த நேற்று கூட நானும் போன வாரம் ஆபீஸ் போய் பார்த்துட்டு வந்தோம்டா அப்படின்னா சொல்லிட்டு, அப்பயே நீங்க டிசம்பர் 6 கலந்துக்கலங்கிறான். டிசம்பர் 6 கலந்துக்கு நான் சொல்றேன், நான் பல மேடைகள்ல நான் இதை வலியுறுத்தி பேசிவிட்டேன். நான் எங்கேயும் போய் தலைமையாக்க முடியாது.
பேசுறது ஜனநாயக போராட்டத்துக்கு கலந்துருக்கீங்க. இல்ல அதான் சொல்றேன் நான் முற்று இல்ல நான் அப்படி இல்லைண்ணா. போன வருஷம் வந்து கொஞ்சம் வேகமா பேசிக்கிட்டோம். நான் பேசுனதுல கொஞ்சம் வேகமா பேசிருக்கிறேன். நீங்களும் கூட இந்த கடைசியா பேசின கூட்டத்துல நீங்க இதே பேசுனீங்க. நம்ம பேசிருக்கோம். இல்ல அது வேற. இந்த மாதிரி தகவலுக்கு எல்லாம் நான் என்ன கேக்குறேன்னா, நான் இப்ப என்னன்னா இதுல கூட எனக்கு இது பிரிச்சு பாக்குறீங்க. அடுத்த வட்ட போராட்டம் சென்னையில போராட்டத்தை அது அடுத்த விஷயம். அதாவது அந்த ஆள் கேட்டாரு ஏன் போராட்டம் இல்ல கேட்கும் போது அங்க வந்து நான் கேளுங்க. நான் அடுத்து நான் வர்றப்ப நீங்க வந்து சொல்றப்ப செய்திகள் நிஜங்களும் இதுதான் பிரச்சனையா சொல்லப்பட்டுச்சு. ஒண்ணுல வந்து நான் டிசைன் பண்ணிட்டேன், செய்திகள் நிஜங்கள்ல பிராணதிசி பண்ண தப்புன்னா அதனால இருந்து விலகி கொள்றேன். இப்போ அதான் எங்க இடத்துல அதான் எழுதி வச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு ஃபைனலா நான் ஒண்ணு சொல்றேன் கேள்வி பாக்குறேன். இப்ப வந்து இப்ப வின் டிவில ரிசைன் பண்ண எப்ப ரிசைன் பண்ண எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எக்கச்சக்கமான அப்ஜெக்ஷன் உனக்கே தெரியாத அது ஜாயிஸ் இல்ல ஆறாமன்னு இல்ல நீ தௌஹீத்வாதி தானே நீ நான் கேக்குறேன் தெளிவா சொல்றேன். அவன் சும்மா போட்டாலே ஏன் பண்ணி ஒத்துக்க அப்பவே விட்டுட்டு வெளியே வர வேண்டியது. நான் சொல்றேன் கேளு. நான் அப்பவே அதை மறுத்து பேசுறேன். மறுத்து பேசுறது பிரயோஜனம் இல்ல. நீ அதுல இருந்துல இருக்க கூடாது. நீ வெளியே வந்திருக்கணும். நீ அங்க போய் வேலை செஞ்சிருக்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ வந்திருக்கணுமா இல்லையா வெளியா கேளுங்க. இப்பவும் சொல்றேன் நட்புங்கிற ரீதியில தான் அந்த ரூபை பயன்படுத்தி இப்ப நிஜங்கள் மண்ணாங்கட்டி இருக்குது. அதுல நீ அதுல இருந்த பலாங்கதி பிரகாரம் நிரூபிக்கிறாங்க வந்து சொல்லியா ஏன் அதுல இது பண்ணிருக்காங்க ஒரு இதை விட்டு தெரியாத நீ உனக்கே தெரியாத ஆறாமாதால் மத்தவங்க எல்லாம் உலகம் பூரா சொன்ன பிறகுதான் தெரியும். அப்படி இல்ல. நான் இதுவரையும் சொல்றேன். அவன் என்னட்ட பேசுகின்ற போது அவனுடைய நிலையில இருந்து நான் ஏதோ ஒரு ஜமாத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனைக்காக வேண்டி விட்டு தொலையாது. நான் இங்க நான் அப்ஜெக்ஷன் பண்றப்ப நான் ஒன்றை டைரக்டர்ங்கிறது எவ்வளவு பெரிய இடம். அவன் மட்டும் அதுல உரிமையாளர் இல்ல. நீங்களே சொன்னது. இன்னும் பல பேர் கேள்வி கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இருக்கும்போது ஒண்ணும் இல்லாம உங்களை எப்படி டைரக்டா போடுவான்? அவனுக்கு மட்டும் அதிகாரம் இருக்கு. அவன் போட்டதுக்கு காரண காரியமே சொன்னான். அடுத்த ஒத்துக்குவான இவர்தாங்கிறதுனால இவர்தான் டிசைடிங். மிச்ச டைரக்டர் கூட அவர் வந்து பெரிய நாம்கேவாசி தான் போட்டு வச்சுக்கிறாரு. பணம் போட்டவன் அதான் இப்ப எப்படி அங்க ஒரு கம்பெனியை இல்ல நிறுவனத்துல டைரக்டர்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க சொன்னதே இன்னும் இருக்கு. முதல்ல அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா சும்மா பேருக்கு தான் போட்டாங்க. பேருக்கு போட்டாங்கன்னா ஏன் ராஜினாமா பண்ணணும்? இல்ல பேருக்கு போட்டது அனுப்பி வச்சுட்டான். நீங்க ராஜினாமா பண்ண தேவையில்லை போல. ஏட்ட கேட்காம நீ ஏன்டா போட்டேன்னு நீங்க ராஜினாமா பண்ணீங்க. என்ன பிரச்சனைனா போர்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்கன்னா ரெசிக்னேஷன் நீங்க கொடுக்கணும். நீங்க கையெழுத்து போட போட முடியாது. இல்ல கையெழுத்து போடாம இல்ல போர்டுக்கு யார் வேணாலும் போடலாம். யார் வேணாலும் ஒப்புதல் இல்லாம அப்படி போட அனுப்ப முடியும். என்ன சொன்னாங்க வாங்க இப்ப மக்களுக்கு இதுல வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு மனசுல பட்டுட்டு இருக்கு. இல்ல இது என்ன எப்படி ஒரு டைரக்டர் அவங்க எப்படி தேவையான எப்படி திருமணம் நமக்கு தெரியும். ஆமா மாதிரியான ஒரு ஆளு இத வந்து அது அப்படி இல்லாம சாத்தியமே இல்ல. யாரு நீங்க கண்டிப்பாக வாங்க. ஏன்னா நம்மளை வைத்து அவன் எப்படின்னா நான் அதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய நிலையில இருந்தா நான் பாக்குறேன். என்னன்னா நம்மளை வைத்து சில லாபங்கள் அவனுக்கு கிடைக்குது பாக்குறான். என்ன லாபங்கள் கிடைக்கும்? டிசைன் பண்றதுல ஓரளவு அந்த லைன்ல இருந்ததுனால சில டிசைன்களை பண்றோம். அவன் அதுக்கு தான் சொல்றான். நீ சொல்ற இல்ல படம் இல்ல படம் இதெல்லாம் நான் எடுத்துறேன். நீ டேரக்டா இருப்பி இல்ல என்கிட்டே சொன்னான். படத்துல எடுத்துறேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் படத்துல எடுத்துறேன்னு சொன்னானே, எல்லாத்தையும் எடுத்துறேன்னு சொன்னானே, இல்ல சினிமாவை எடுத்துறேன்னு சொன்னானே, அப்புறம் வந்து இருக்கலாம்னு சொல்றானே அப்படின்னு சொன்னேன். அப்ப அண்ணாவோட சொன்னாரு இன்னும் எடுக்கவே இல்லைங்க. அண்ணன் கூட சொன்னாரு இன்னும் எடுக்கவே இல்லைங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் மறுத்து இருக்கிறேன். அதுக்கு எல்லாரும் சாட்சியா இருக்கிறாங்க. அல்லா போதுமான இப்பவும் சொல்றேன் ஒரு பைசா கூட என்னுடைய முதலீடு அதுல கிடையாது. நீங்க எப்படி மறுபடியும் அல்லா மீது சத்தியம் பண்ற சாதாரண விஷயத்துக்குலாம் இவர் பண்றாரு. அல்லா மீது இப்பவும் சொல்றேன் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான். அதுல ஒரு நயா பைசா கூட என்னுடைய பணம்
என்னுடைய பணமோ அல்லது என்னை சார்ந்தவர்களுடைய பணமோ கூட கிடையாது. போய் தொலையுதுப்பா. இல்ல இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஒரு விபச்சார விடுதி வச்சு நடத்துறாரு. சரியா? விபச்சார விடுதியில ஆள் பிடிச்சு கொடுக்கறது யாருன்னா என்கிட்ட கேட்காம ஒரு என்னைய கௌரவப்படுத்துறதுக்காக சையத் இப்ராஹிம் போட்டு விடுறாரு. போட்டு விட்டு எனக்கு ஒரு ரூமே ஒதுக்குறாரு. அதுல எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. நான் அதுல பொம்பளைகளை சப்ளை பண்ணல, சும்மாதான் போட்டு வச்சிருக்கான் அப்படின்னா இது மார்க் அடிப்படையில கூடுமா இல்ல லாஜிக்கா இது சரியா? இது தேவையில்லாம இப்படி பேசக்கூடாது. என்ன சொல்ல வர்றாரு? நான் மறுத்திருக்கிறேன். மறுத்திருக்கிறப்ப அவன் சொல்றான் நான் எல்லாத்தையும் எடுத்துறாங்கிறான். ஒரு சான்ஸ் கிடைக்குது, எடுத்துருவான் போல தெரியுது. நான் இதைத்தான் நிர்வாகம் சொன்னேன். நம்ம கைக்கே ரொம்ப நாளா டைரக்டரா போடுறது சொல்றப்ப பிரச்சனை வருதுப்பா எடுத்துனப்பான்னு சொல்லுங்க. நான் எழுதுவாங்க டேய் ஓனரே நீதான் நான் சொல்லுவேன். நான் எங்கேயும் அப்படின்னு அந்த நீதான் ஓனர் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீதான் ஓனர் நான் வெளியில சொல்லுவேங்க. அந்த இப்படி சொன்னாங்க. சொன்னவே இல்லையா? அந்த இல்ல, அதாவது அந்த ஆளுடைய மனநிலை நீங்க அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இல்ல என்ன அர்த்தத்துல பேசுறேன்னா நான் நினைச்சது முதற்குமா நினைக்கிறேன். நினைச்சேன். அடுத்து என்ன இன்னொரு விஷயம் நான் விளங்கிருக்கேன். என்னன்னா என்னுடைய விஷயத்த நான் தெளிவுபடுத்த நிறைய கற்பிக்கலாம். எதுக்கு வேணாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த லுகா சொன்னபடி நான் சிலதை ஒரு சிலதான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நான் சொல்றது கிடையாது. எனக்கு 100 வந்தா அது ஒரு 10 நான் தெரிஞ்சு படிச்சு ஆகணும். நடுவில் நான் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். எல்லா பக்கமுமே ஆனா கடைசியில் நான் சுமக்கிறேன். நான் தான் எது செஞ்சாலும் நான் ஒரு பெருசா போறது சின்னதா ஆக்கியிருப்பேன். அதுக்கு வேணா என்னுடைய பங்களிப்பு இருக்கு. நான் தான் அதை செஞ்சேங்கிற மாதிரி தான் சுமந்துக்கிட்டே வர்ற மாதிரி வருது. அதனாலதான் நான் என்ன பண்றேன், இந்த மாமி விஷயம் இந்த மாதிரி ட்ராக் மாறுமேங்கிறது தான். அப்ப கூட லுகா சொன்ன மாதிரி நான் யோசிக்கிறேன். லுகா என்ற ஒரு பலவீனம் சொன்னார்ல, அந்த பலவீனத்தை நான் யோசிக்கிறேன். இது இந்த வின் டிவி மேட்டரா கொண்டு போயிருங்க. நான் டெக்னிக்கா பண்றத நானா என்ன செய்யறேன்னு கேட்டா, சரி கூட்டத்துக்கு போடாம இருக்கிறீங்கன்னா ஹாமி பகிர்ந்து எழுதிவிட்டாங்கன்னாலே அதை கொண்டு பரப்பி விட்டு அசிங்கப்பட்டு போயிடுவாரு அப்படின்னு வர வேணாம். அவன் நோட்டீஸ் ஒரு மீட்டிங் ஒரு தேதி கொண்டு வைங்க. யார் சொல்லையும் கேட்காம அந்த ஊர் போனா நோட்டீஸ் வச்சு பரப்புனான்னு வைங்க. இது அவரே மட்டும் அது பாதிக்காத, நம்ம எல்லாரையும் பாதிக்குமே, ஜமாத்தே பாதிக்குமே. அதுக்கு என்ன ஆன்சர்? முனிவருக்கு சித்திக்கும் பாக்குறதும் தெளிவுபடுத்தி ஆகணும். என்னன்னு கேட்டா, ஹாமியுடைய கடிதம் வருது. வந்தா எனக்கு என்னன்னா அவர் ஒரு கான்பிடென்டான ஆள். எனக்கு தெரியும். அதாவது ஒரு விஷயத்த சும்மா சொல்ல மாட்டாரு. அது மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. என்ன வந்தாலும் ஜெரண்டிட்டு போட்டு ஒரு டைப்பான ஒரு ஆள் வைங்களேன். அப்ப ஈர்மானியில அவருடைய உறுதிப்பாடு ஒரு ஏத்துனது மற்ற உறுதிப்பாடு நம்ம பார்த்தோம். இந்த விளைவுலாம் யோசிக்காத ஒரு ஆள். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஹாமியுடைய கடிதம் வந்திருக்கிற நேரத்துல இது மாதிரி மேட்டர் எப்படி கொண்டு போனாங்கன்னு சொன்னா, அங்கங்க கூட்டத்துக்கு நம்ம அனுப்புறீங்க, இந்த நேரத்தில் நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா அவன் நோட்டீஸ் போட்டான்னா இப்ப ஜமாத்து என்ன ஆன்சர் பண்ணும்? என்னதான் சொல்லி சும்மா விட்டாலும் அவன் நோட்டீஸ் போடுவது என்று நடந்து விட்டால் அது எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு சொன்னா, அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களே ஒரு பாதி பேருக்கு என்னவாகும், அவர் மேல பாதி பேருக்கு தப்பு என்ன வரும், ஜமாத்து மேல பாதி பேருக்கு தப்பு என்ன வரும், எல்லா பேரும் திட்டு போயிருவோம் போட்டு மறைச்சிருக்கிறாங்க. எல்லாம் நான் ஒரு பொருத்தம் தகுதி இல்லாத நிர்வாகம் ரெண்டையும் தான் சாடுறாரு. அவரு பழைய நிர்வாகத்தையும் சாடுறாரு, புதிய நிர்வாகத்தையும் சாடுறாரு, எல்லாம் கூட்டக்கலைஞரா இருக்கிறாங்கன்னு வருமேன்றதுனால நான் என்ன பண்றேன்னா, இப்போதைக்கு இப்ப அனுப்பி விடுவதனால, மீட்டிங் அனுப்புறதுனால நன்மையினால நீங்க செய்ய இன்னும் அதிகமான ஒரு கேவலத்தை உண்டாக்கி விட்டுறது வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன செய்யுங்கன்னா, இது ஒரு மேட்டரா இருக்குது. இதுவும் கேள்வியா வந்திருக்கு. இது இந்த வின் டிவி மேட்டரும் அதுவும் கேள்வியா வந்திருக்கு. நான் தான் அதுக்கு கடிதம் எழுதி என்ன செய்யறேன்னு கேட்டா அவங்கள்ட்ட சொல்றேன். இது பிரச்சனையாச்சுன்னா ஜமாத் கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டோம், மறுபடியும் ஒரு தாங்க இயலாது, ஹிக்மத்தா என்ன செய்யுங்க, இந்த விஷயத்த பேசி இதன் அடிப்படையில நீங்க கொஞ்ச நாளைக்கு அதை போடுற வரைக்கும் சொல்லிட்டா மக்கள் எப்படி இது பண்ணிடுவாங்க. நாளடைவில் அது மாறினா ஒன்றும் தெரியாது. மக்களுக்கு ஆன்சர் சொல்றதுங்கிற ஒரு நிலை ஜமாத்துக்கு இல்லாட்டி என்ன செஞ்சிடலாம். மக்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு சொல்ல இயலாது. அதான் நான் சொன்னேன், இது இந்த மாதிரி பேசுங்க. 2 ஒரு கடிதம் கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் கூப்பிட்டு 100 ரூபாய் இடத்துல வச்சு அதோட நான் என்ன தவிர்க்கிறேன்னா, இந்த மசோராவுக்கு இவர் தப்பான அர்த்தம் கற்பிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மொத்த நிர்வாகத்திலேயே சுலைமானையும் அல்தாபியும் தான் நடுநிலையாளர் நினைக்கிறாரு. மொத்தத்திலேயே அவருடைய கருத்துப்படி என்னுடைய ஊகங்களை வைத்து நான் யோசிச்சு, இதனால சாவுல் பாய் எல்லாம் நீங்க எல்லாம் போக கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க போய் பேசாதீங்க, நீங்க போய் சொன்னாலே திமுக சொல்றதா ஒரு அர்த்தம்.